வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்திற்கான விவாத பொருள் திரையில். அந்த பணிகளை வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து தற்போது செய்து வருகிறார்கள். இந்த மேடலை பொறுத்தவரையில், அதாவது வி.கே. சசிகலா பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டவுடன் இது போன்று வந்து காட்சிகள் வந்து இந்த பகுதியில் வந்து நடைபெற்று வருகிறது. அதனை வந்து நாம் இந்த தளத்தில் இன்றைய கேள்வி நேரம் சில அடிப்படையிலான கேள்விகளை முன்வைக்கிறது. சசிகலாவுக்கு கட்சிக்குள் காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்ன? கட்சி பொறுப்பை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பையும் ஏற்பாரா? அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தமிழகத்தின் தலை விதியை நிர்ணயிக்குமா? தமிழகத்தில் அரசியல் வெற்றிடம் என்பது மாயையா? எதிர்க்கட்சிகளுக்கு சவாலாக இருப்பாரா திருமதி வி.கே. சசிகலா? இதுவே இன்றைய கேள்வி நேர விவாத பொருளாக இருக்கிறது. பயணிக்கலாம், நீங்களும் இணைந்திருங்கள். இந்த தளத்தில் விவாதிப்பதற்கு நம்மோடு அரங்கில் 4 ஆளுமைகள் இணைகிறார்கள். அஇஅதிமுகவின் சார்பில் அதன் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். எழுத்தாளர் திரு ஆர் முத்துக்குமார், வணக்கம், வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷாம் அவர்கள், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். வழக்கறிஞர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், 4வருக்கும் என்னுடைய வணக்கம். திரு ஆர் முத்துக்குமார் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் கட்டமாக அவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படிங்கிறது, உட்கட்சிக்குள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக நீங்கள் பார்க்கக்கூடிய சவால் என்ன? எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு புதிய தலைமை வருகிறது என்றால் உடனடி சவால்கள், நீண்ட கால சவால்கள் அப்படின்னு 2 வகையான அந்த சவால்களை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அப்படி பார்க்குறப்போ இப்போது அதிமுக பொதுச் செயலாளராக வரவிருக்கும், ஏன்னா வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை, ஏன்னா செயற்குழு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே தான் அவங்க வந்து நேரடியாக வந்து பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பதவிக்கு வந்த பிறகு அந்த உடனடி சவால் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, கட்சிக்குள்ளே நேற்று வரை எழுந்து கொண்டிருக்கும் ஒரு குரல்கள் தொடர்ந்து நீடிக்குமா? அந்த நீடித்தால் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்? என்ன நீடிக்கும் அப்படின்னா, முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். இருக்கும் பொழுது, அவர் பதவியில் இருக்கும் பொழுதே ஆர்.பி. உதயகுமார் போன்ற அமைச்சர்கள் நீங்கள் பொதுச் செயலராக மட்டுமல்ல முதலமைச்சராகவும் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலை வந்து தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் கூட அதை எழுப்பிட்டு இருந்தாங்க. இனியும் அந்த குரலை, ஏன்னா பொதுச் செயலராக சசிகலா வந்த பிறகும் கூட நீங்கள் வந்து முதலமைச்சராகவும் வரணுங்கிற தொடர்ந்து அந்த குரலை எழுப்புவாங்களா? அப்படி எழுப்புனாங்க அப்படின்னா அது கட்சிக்கு மட்டுமில்லை, ஆட்சிக்கே பெரிய ஒரு சிக்கல். அதனால் அந்த குரலை அவர் அடக்குவாரா அல்லது அந்த குரலுக்கு அங்கீகாரம் கொடுப்பாரா அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து அது வந்து அதிமுகவுக்கே இருக்கக்கூடிய ஒரு சவாலாகவும் நான் பார்க்குறேன். அந்த குரல் வலுப்பெறுமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கலாம் இல்லையா? அந்த குரல் வலுப்பெற்றும் பட்சத்தில் அந்த குரலுக்கு அவர் அங்கீகாரம் தருவதாகவே அர்த்தம். அது ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஒரே தலைமை அப்படிங்கிறத நோக்கி நகரும். அது வந்து அந்த கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை உருவாக்காதங்கிறத வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது இப்போ உடனடி சவால் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் இடைத்தேர்தலை பார்த்து வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வருது. அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் அடுத்தடுத்து வருது. அதெல்லாம் வந்து உடனடி சவால்கள் அடுத்தடுத்து வரக்கூடியது. கட்சிக்குள்ள நீண்ட நாள் சவால் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன்னா, நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் ஒரு அடாப்டிவ் நேச்சர் உள்ளவங்க, அதாவது யார் அந்த ஆட்சி தலைமை அல்லது கட்சி தலைமையில் இருக்காங்களோ அவங்களோட உடனடியாக, அதாவது நேற்று வரை யாரெல்லாம் வந்து போற்றி புகழ்ந்தாங்களோ அவங்கள்ட்டேருந்து அடுத்த கட்ட தலைமை வரப்போ உடனடியாக அவங்கள ஏற்றுக்கிறத வந்து நம்ம 3 விதமாகவே பார்த்துருக்குறோம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, இன்னைக்கு சசிகலா, தொடர்ந்து அவங்கள உடனடியாக அம்மா சின்னம்மா அப்படின்னு தொடர்ந்து அவங்க ஏற்றுக்கிறது வந்து நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் இயல்பான ஒன்று. ஏன்னா அவங்க வந்து பதவிக்கு வெகு சீக்கிரமாக போகக்கூடியவங்க, அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அதனால அது அப்படி. ஆனால் தொண்டர்கள் அப்படியே சசிகலாவை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை அந்த தொண்டர்களுடைய நம்பிக்கை வென்றெடுப்பது சசிகலாவுக்கு ஒரு மிக மிக முக்கியமான சவால். எப்படி தொண்டர்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பொதுக்குழுவில் தானே இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தொண்டர்களுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு என்ன அவங்களால நான் பார்க்க முடியல. ஒரு கட்சி தலைமைக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களுடைய ஆதரவோடு அவர் பொதுச் செயலராக வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு விஷயம். அதாவது 30 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக அதிமுக இருந்தது எம்ஜிஆர் காலத்தில். அதை 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சியாக மாற்றியது
சசிகலா அவர்கள் வழிநடத்திய ஜெயலலிதா பேரவை அப்படின்னு மூத்த தலைவர் பொன்னையன் சொல்றார். இதை ஜெயலலிதாவையும் சசிகலா அதாவது எம்ஜிஆரையும் போற்றி புகழ்ந்த தொண்டர்கள் எப்படி இதை எடுத்துக்கொள்வார்கள்? பொன்னையனுடைய கருத்தை, அதாவது 30 லட்சம் உறுப்பினர்கள் தான் அதிமுக இருந்தாங்க எம்ஜிஆர் காலத்தில், அதை 1.5 கோடி ஆக்கினது சசிகலா அப்படின்னு சொல்றப்போ அதை அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் போற்றிய தொண்டர்கள் இதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான கேள்வி. இல்லை, இவ திரு முத்துக்குமாருடைய வாதத்தில் நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இன்றைக்கு அவர் தேர்ந்தெடுக்க அவர் நியமிக்கப்பட்டிருப்பது பொதுச் செயலாளராக நாங்கள் வந்து பொதுக்குழு உங்களை வந்து நியமிக்கலாம் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் பொதுச் செயலாளராக அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருப்பது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த அஇஅதிமுக தொண்டர்களுடைய மனநிலை வெளிப்பாடு அல்ல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆமா, நிச்சயம் அது வந்து அதற்கான அளவீடுங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு வந்து அவங்க எழுத்து மூலமா எல்லோரும் அதாவது வழிமொழிந்தனர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதற்கான அளவீடு அப்படிங்கிறது இதுவரைக்கும் எதுவும் அமையலை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து நிரந்தர பொதுச் செயலாளர்னு எங்கள் கட்சியிலே பதவியெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஜெயலலிதாவை நிரந்தர பொதுச் செயலாளர்னு போற்றி புகழ்ந்தவர்கள் அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும். இன்னைக்கு நிரந்தர பொதுச் செயலாளருங்கிற எங்கள் கட்சியில் யாருமே கிடையாது, ஒரு அன்பின் காரணமாகத்தான் அப்படி சொன்னோம் அப்படின்னு பொன்னையன் போன்றவர்கள் சொல்லும்போது அதை அடிமட்ட தொண்டன் எப்படி புரிந்து கொள்வான்? அதை சசிகலாவுக்கு எதிராக புரிந்து கொள்வானா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறதா பார்க்குறேன். இந்த மாதிரி ஜெயலலிதா வந்து இன்னைக்கு உருவாகி வந்ததுக்கு 35 வருட சசிகலாவின் உழைப்பு காரணம் அப்படிங்கிறத ஜெயலலிதாவுடைய மெய்யான தொண்டர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? இல்ல, அப்படி மட்டுமே யாரும் சுருக்கனதா எனக்கு தெரியல. இல்ல, நான் பங்கேற்ற விவாதங்கள்ல அந்த வளர்ச்சியில் அவருக்கும் பங்கு இருக்கிறது அப்படிங்கறத தாண்டி அவரால் தான் வளர்ந்ததுன்னு யார் சொன்னா? அவருடைய பங்களிப்பு அபரிமிதமானது அப்படின்னு நான் பங்கேற்ற விவாதங்களிலேயே அதிமுக முன்னணி தலைவர்கள் சொல்லும் போது இதை அதிமுக தொண்டர்கள், அதாவது ஜெயலலிதா என்னுடன் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவர் அங்கீகாரம் கொடுப்பதற்கும் அவருடைய மறைவுக்கு பிறகு மற்றவர்கள் சசிகலாவுக்கான அங்கீகாரத்தை ஜெயலலிதாவை புறந்தள்ளுவது போல செய்வதற்கும் பாரதூரமான வேறுபாடு. ஜெயலலிதாவை அங்கீகாரம் கொடுக்கலாம், தொண்டர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது இந்த 3 தொண்டர்களை வென்றெடுப்பது, தொண்டர்களுடைய நம்பிக்கையை வென்றெடுப்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னு அடுத்த சுற்று மீதம் இருக்கக்கூடிய சவால்களை பார்க்கலாம். ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் அவர் சொன்ன மாதிரி தற்காலிக சவால்கள் நீண்ட கால சவால்னு கூட நீங்களே எடுத்துங்க. உடனடியாக அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக உங்களுடைய பார்வையில்? அதாவது அமாங் ஈக்குவல்ஸ் மோர் ஈக்குவலுங்கிற அடிப்படையில் அவங்க வந்திருக்காப்புல. அடுத்தாப்புல வந்து ஜெயலலிதாவுக்கு ப்ராக்சிமிட்டி வித் 30 years அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. எந்த காலத்திலையும் இவங்க ஜெயலலிதாவுக்கு எதிராக போகலங்கிறது அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸில் அவங்க வந்திருக்காங்க. அந்த பார்ட்டி வந்து யூனிட்டி இஸ் பவருங்கிற அடிப்படையில் அவங்கள முழுமையாக பார்ட்டியில் உள்ள ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகிகள் எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் பார்ட்டியில் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணலை. சவாலே இல்லை. பார்ட்டின்னு சொல்றது கீழ்மட்ட தொண்டர்கள் வரைக்குமே இல்லை, பார்ட்டியை தான் சொல்கிறேன். பார்ட்டிங்கிறது பார்ட்டி தான். அவங்களையும் சேர்த்து தானே பார்ட்டி. மக்கள் வேற, தொண்டர்கள் வேற. இல்லை, நான் கேட்குற தொண்டர்கள் தான் சொல்கிறேன். எல்லா தொண்டர்களையும் தொண்டர்கள் வந்து பிரச்சனை இருக்காது. தொண்டர்கள் உள்ள சவால் வந்து எப்போ தெரியும்னா, உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவங்க ஏடிஎம்கே வந்து இதோட ஏற்கனவே 40% ஓட்டு உள்ளாட்சி தேர்தலில் எடுக்க கெப்பாசிட்டி உள்ள கட்சி. அந்த சவால் வந்து இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் 30% ஓட்டு தான் 77 எடுத்தாப்புல. ஜெயலலிதா வந்து 2016 அவங்க வரும்போது 41% ஓட்டு எடுத்து எம்ஜி ராமச்சந்திரனோட 11% ஓட்டு ஜெயலலிதா அதிகம் எடுத்தாங்க. அதே மாதிரி இவங்க அந்த சவாலில் ஜெயலலிதாவோட மிஞ்சியும் போகலாம், கீழேயும் வரலாம். அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சவால் வந்து மக்கள் மத்தியில் ஒரு சவால் தான். அது மக்கள் மத்தியில் அந்த சவால் வந்து அக்செப்டன்ஸ் அஸ் எ லீடர் பை எ மாஸ். எ க்ரௌட் புல்லர் அலோன் கேன் பி எ மாஸ் லீடர். இவங்க வந்து க்ரௌட் புல்லரா கெப்பாசிட்டி உண்டுன்னு சொல்றாங்க நிறைய பேர். பட் நமக்கு ஒரு சின்ன குறுக்கீடு தான். நீங்க 41 விழுக்காடு வாக்குகளை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெறுவதற்கான காலம் இருக்குல்ல, நிச்சயமாக அது எவ்வளவு லாங் டைமுக்கு அப்புறம் நீங்க அவங்க பதவிக்கு வந்த 91 முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அந்த வாக்கு இல்ல, நான் வந்து ஆனா இவங்களுக்கு மிக குறுகிய காலத்திலே அந்த சவால் வருது இல்லைங்க. நிச்சயமா ஜெயலலிதாவுக்கும் அந்த சவால் வந்தது. அவங்க வந்து அந்த சவால்ல வந்து ஒட்டுமொத்தமா அந்த கட்சியை எடுக்க முடியல. அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை அனுபவம் தான் படிப்பின. அன்னைக்கு வந்து ஆர் வீரப்பன் ஜெயலலிதா ஸ்பிளிட் ஆனால பவரை இழந்து பிரதான எதிர்கட்சியான திமுக பவர்ல வந்தது. அப்போ அனுபவம் படிப்பினை எங்க சொல்லும்போது அந்த படிப்பினை வரக்கூடாது. அது ஏற்கனவே ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், பவர் யுனைட்ஸ்ங்கிற அந்த வார்த்தையில அதை சொல்லிட்டேன். அந்த வகையில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ உள்கட்சியில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் அக்செப்டன்ஸ் வந்து பிளஸும் ஆகலாம் மைனஸும் ஆகலாம். அந்த மக்கள் அக்செப்டன்ஸுக்கு அவங்க எப்படி வியூகம் வகுக்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்க, ஒவ்வொரு தலைவரோட ஸ்டைலும் வெவ்வேறா இருக்கும். நீங்க வந்து இன்னைக்கு ஜெயலலிதா வந்து திமுக தலைவர் கருணாநிதியை அவர் கால் இதில் வந்து ஒரு மோகமான விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக தலைவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இவங்க தம்பித்துறையும் இன்னொரு அனுப்பி வந்து அவங்க விசாரிக்கக்கூடிய அளவுக்கு பண்ணாங்க. அப்போ ஜெயலலிதா ஸ்டைல்ல இருந்து இவங்க ஸ்டைல் மாறுது. இந்த மாறும் ஸ்டைல்கள்
பலவித விமர்சனங்கள் இதெல்லாம் எப்படி எதிர்கொள்றாங்க, இவங்களோட அரசியல் பார்வை எப்படி போகுது, அணுகுமுறை, வெளியே வரும்போது இவங்களோட அப்பீல் குரல், மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த தொண்டர்களோட தங்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதாக்கு இருந்து எம்ஜிஆருக்கு இருந்து அந்த மாதிரி பேச்சு இருக்குதா, இப்படி பல ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது, நல்லாவும் இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம். நம்ம வந்து இப்படித்தான் இருக்குங்கிற இதை பார்க்கல, அது எப்படி இருக்குங்கிறது டு பி சீன். உட்கட்சிக்குள்ள பெரிய சவால்கள் இருக்காது, சவாலே இல்ல. உட்கட்சியில சவாலே இல்ல. அதிமுக பொறுத்தவரை ஒன்ஸ் பொதுச்செயலாளர் ஆயிட்டா நிரந்தர பொதுச்செயலாளர் தான். அது எம்ஜிஆர்னாலும் சரி, ஜெயலலிதாலும் சரி, சசிகலாலும் சரி. எப்படின்னா அந்த கட்சியோட ஒரு எக்ஸிஸ்டிங் பொதுச் செயலாளரை வந்து டிஸ்லாஜ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு கான்ஸ்டிடியூஷன் எம்ஜிஆர் தொண்டர்கள் தான் ஓட்டு போட்டு செயலாளர் தேர்வுன்னு வச்சிருக்கிறார். ஸோ ஒன்ஸ் பொதுச் செயலாளர் ஆரம்பிச்சா ஆல்வேஸ் எஸ்டாப்ளிஷ் ஃபார் எவர். திரு ஆவடிக்குமார், உங்களுடைய பொதுக்குழு தீர்மானத்தில் எனவே கழக சட்ட திட்ட விதி 20 பிரிவு 2 கூறப்பட்டுள்ளபடி கழக பொதுச் செயலாளராக யாராவது ஒருவர் தேர்வு செய்யப்படும் வரை மதிப்பிற்குரிய சின்னம்மா திருமதி ஏமு சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக நியமித்து இந்த பொதுக்குழு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை. ஸோ சட்ட விதி 20 பிரிவு 2 படி பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படணும் அப்படிங்கிறது உங்களுடைய கட்சியினுடைய பைலா. அதுபடி இப்போ தேர்வு செய்ய முடியாதுங்கிறத ரொம்ப நாகரிகமாக அந்த பொதுக்குழு தீர்மானம் சுட்டி காட்டியிருக்கிறது. எனில் இப்போ பொதுக்குழு இவங்களை நியமிச்சிருக்குது இல்லையா பொதுச் செயலாளராக, இது எந்த விதிப்படி, எந்த கட்சியினுடைய சட்ட விதிப்படி 20(2) படி நியமிக்க முடியாது, எந்த விதிப்படி இப்பொழுது நியமித்திருக்கிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் பொதுச் செயலாளர் தான் சுப்ரீம் பவர். பொதுச் செயலாளர் இயங்க முடியாத நிலை இருக்கின்ற போது அல்லது இல்லாத போது பொதுக்குழு தான் கட்சியை வழிநடத்தவும் இயக்கவும் முழு உரிமை பெற்ற அமைப்பு. அதன் அடிப்படையில் இன்றைக்கு பொதுக்குழு பொதுச் செயலாளர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவருடைய பணிகளை வேறு யாருமே மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையில் பொதுக்குழு தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்க வேண்டும். அதனால தான் பொதுக்குழு ஏற்றுக்கிடுச்சு. நீங்கள் ரெண்டாவது கேட்கலாம், ஏன் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தலாம்? பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துவதற்கு அறிவிக்க வேண்டியதே பொதுச் செயலாளர் தான். அது மட்டும் இல்லாமல் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி கூட சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது தான் பொதுச் செயலாளர் பதவியினர். அது இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை வாக்காளர்கள் என்றால் ஒரு கிளைக்கழகத்தில் கிளைக்கழக செயலாளர், அங்கே இருக்கின்ற மகளிர் பிரதிநிதி, மற்ற பிரதிநிதிகள் சேர்த்து 3 பிரதிநிதிகள் ஆக ஒவ்வொரு கிளையிலிருந்து 4 பேர். இவங்க தான் அடிப்படை வாக்காளர்கள். இவங்க தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, 1.5 கோடி பேர் இருக்க கட்சி 1.5 கோடி பேரும் ஓட்டு போடலான்ட்டு. அது இல்லை. இந்த நிலை எப்போ வரும்னா, இப்போ பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தணும்னா அந்த கிளைக்கழக தேர்தல் நடத்தணும். கிளைக்கழக தேர்தல் நடத்தி அந்த வாக்காளர்களை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு அந்த வாக்காளர்கள் வாக்களிக்கின்ற போதுதான் முழுமையடைய அந்த பொதுச் செயலாளர் பதவி. இல்லை, எனக்கு புரியுது. நான் நீங்கள் விரிவாக பதிவு பண்ணுங்க. எனக்கு ஒரு சின்ன ஐயம் நான் திருப்பி கேட்குறது, இப்போ எந்த சட்ட விதிகளின்படி இவர் பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்? உங்களுடைய கட்சியினுடைய பைலால அதற்கு இடம் இருக்குதான்னு மட்டும் கேட்குறேன். இல்லை, பொதுச் செயலாளரை நியமிப்பதற்கு கட்சியினுடைய விதிப்படி தேர்தல் நடத்த வேண்டும். அதற்கு முன்னால் தேர்தல் ஆணையாளர் நியமிக்க வேண்டும். அவர் முறைப்படி தேர்தல் இன்னும் சொல்லப்போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விதிகள் உருவாக்கப்பட்டு ஒரே ஒரு முறை தான் அந்த தேர்தல் நடந்திருக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சண்முகம் பொதுச் செயலாளர் இருந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் தேர்தல் நடந்தது. அதற்கு பிறகு போட்டி இல்லாமல் தான் தொடர்ந்து பொதுச் செயலாளர் உருவாக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த தேர்தல் என்பது ஒரு பெரிய பேசிக்கு. இன்னும் சொல்ல போனால் வாக்காளர் அட்டையை புதுப்பிக்கணும், உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கணும். அந்த உறுப்பினர் அட்டை புதுப்பிக்கப்பட்டவர்கள் தான் வாக்களிக்கணும். பழைய அட்டை வச்சிருக்கோம் வாக்களிக்க முடியாது. கட்சியில நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதனால் 20(2) கூறப்பட்டபடி தேர்ந்தெடுக்க முடியாதுங்கிறத நீங்களே சுட்டி காட்டிட்டீங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா கேள்வி, தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது என்ன விதிகளின்படின்னு கேட்கிறேன். அதை ஏன் சுட்டி காட்டுறீங்க? அதுதான் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நியமிக்கப்பட்டிருப்பது. அதான் இன்னைக்கு பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் செயற்குழுவை கூட்டுவதற்கும் பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இன்றைக்கு ஒவ்வொரு நீங்கள் எல்லாரும் சொன்னாங்க, மரியாதைக்குரிய முத்துக்குமார் சொன்னார், இது தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் அல்லது நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தொடர்பில்லாத ஒரு நியமனன்ற பொருளில் சொன்னார். அது உண்மை இல்லை.
ஒவ்வொரு மாவட்ட கழகமும் கூடி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அந்த மாவட்ட செயலாளர்கள் ஒன்று கூடி தலைமை கழகத்தில் பொதுச் செயலாளர் இல்லாத சூழ்நிலையில் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசித்து விதிகள் இடம் இருக்குதான்னு கேட்குறேன். விதிகள் இடம் இருக்கு. அதுதான் அது எல்லாரும் சேர்ந்து மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பிற மாநிலங்களில் இயங்குகின்ற மாநில செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அவங்க தான் கூட்டியிருக்காங்க. தனிப்பட்ட யாரும் கூட்டலை. இவங்க எல்லாம் கூடி அவங்க சோமோட்டம் அவங்க தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாங்க. பொதுச் செயலாளர் இல்லாதனால துணை பொதுச் செயலாளர் அந்த பணியை மேற்கொள்ளணும். அவரை வந்து பொதுச் செயலாளர் நியமனம் பண்ணாதனால இவங்க வந்து அந்த பணியை மேற்கொள்றாங்க. அப்போ 22 படி நிரந்தரமாக ஒரு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அந்த விதிகளின் படி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நடைமுறை கொண்டு வரதுக்கு இப்போ உடனடியாக அது சாத்தியம் இல்லை. அதனால இப்போ வந்து தற்காலிகமாக அந்த இடைவெளியை நிரப்புவதற்கும் புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பதற்கும் இந்த பொதுச் செயலாளர் நியமிச்சிருக்காங்க. ஒரு சிறு குறிப்பீடு மட்டும்தான். அதாவது ஒருவேளை பொதுச் செயலாளர் இல்லை என்றால், இல்லாத சூழல் உருவாகும் என்றால், அந்த கட்சியினுடைய நிர்வாகத்தை ஏற்கனவே இருந்த பொதுச் செயலாளர் எந்த ஜெனரல் கவுன்சிலையும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலையும் உருவாக்கினாரோ அந்த இரண்டும் அந்த கட்சியை நிர்வாகம் செய்யும் அப்படிங்கறத அந்த கட்சியினுடைய விதி. அதுதான் இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இல்லையா பொதுச் செயலாளர் நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோங்கிறது வந்து அதிமுக பைலாவில இல்ல. அதிமுக பைலாவில இல்ல. இது வந்து நீங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட விதி தேர்ந்தெடுக்கல. இன்றைக்கு இந்த வெற்றிடம் பொதுச் செயலாளர் பதவி காலியா இருக்கு. அந்த கட்சி இயங்கினா பொதுச் செயலாளர் இல்லாமல் இயங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் நடத்துவதற்குரிய உடனடி வாய்ப்புகள் இல்லாத நேரத்தில் அதை தற்காலிகமாக அந்த இடைவெளிக்காக நியமனம் செய்யப்படுகிறதுன்னு தான் சொல்லி நியமனம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது அதிமுக சட்ட விதியில கிடையாது. அதுதான் விவாத பொருள். நான் முடிச்சிடுறேன். பொதுக்குழுவும் செயற்குழுவும் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு நியமனம் செய்யப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் தலைமையில் இந்த கட்சி தொடர்ந்து இயங்குவதற்கும் அவர்களுக்கு எல்லா அதிகாரம் தந்து அவர்களுக்கு விசுவாசமாக நாங்கள் பணியாற்றுவோம் என்று பொதுக்குழுவும் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தளவுல எந்த கட்சியும் தொடர்ந்து இயங்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா வந்து மாநில கட்சிகளா வந்து மேக்சிமம் வாய்ப்பு கொடுத்து ரெகனைஸ்டு ரீஜனல் பார்ட்டி கூட பேரக்கூடாதுங்கிற மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் கூட இவ்வளவு எம்எல்ஏ இருந்தா போதும், இந்த ரிலாக்ஸேஷன் தரோம் அப்படி அந்த தான் பண்ணுது. அதிமுக பொறுத்தவரை கிறிஸ்டல் கிளியரா எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே வந்து வி.கே. சசிகலா பின்னாடி நிற்கிறாங்க. சோ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா சின்ன சின்ன டெக்னாலஜிஸ்க்குள்ள போகாது. இது தெளிவா இல்ல நீங்க போகாமலோ அல்லது அதல்ல பிரச்சனை. பதில் வரேன். யாராவது பிரச்சனை எழுப்பினால் மட்டுமே பிரச்சனை எழுப்புறதுக்கு எந்த வாய்ப்பு இல்ல. பொதுக்குழுவுடைய முடிவை வந்து விமர்சிக்கிறதுக்கு அதிமுக கான்ஸ்டிடியூஷன்ல பிரைமரி ஆபீஸ் பேரர்னு இல்ல, பிரைமரி மெம்பர்ஸ் தான் இருக்குது. அண்ணன் இன்னொரு தடவை தெளிவுபடுத்திருக்கோம். ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரைமரி மெம்பர்ஸ் தான் இருக்கு, பிரைமரி ஆபீஸ் பேரர்ஸ்னு இல்ல. அதனால எலெக்ஷன் கமிஷனோட வீக் பாயிண்ட் இல்ல. இன்னொன்னையும் சொல்றேன், அவைத் தலைவரையும் பொருளாளரையும் மட்டும்தான் பொதுக்குழு தேர்ந்தெடுக்க முடியும். மற்ற நிர்வாகிகள் எல்லாமே பொதுச் செயலாளருடைய விருப்பத்தின் பேரில் நியமிக்கப்படுகின்றவர் தான். நிச்சயமாக 20 சப்கிளாஸ் 2 and 43 amended provision வந்து பிரைமரி மெம்பர்ஸ் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல காம்ப்ரமைஸே கிடையாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பட் அது வந்து ஒரு அரசியல் கட்சி இயங்கும் போது வந்து எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் டெக்னாலஜிஸ் பார்க்க முடியாது. இதுல நீங்க ஒரு நீண்ட கால அனுபவம் உள்ளவர், அஇஅதிமுக இன்னும் அதிகமாக உற்று நோக்கியவர் அப்படிங்கிற முறையில இது கட்சியினுடைய பைலாவில் அதற்கான இடம் இருக்கிறதாங்கிற கேள்வியை தான் முத்துக்குமார் வைக்கிறாரு. ஏன்னா 22 படி கழக பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்படும் வரை அது உள்ள யாருன்னு சொல்ல, அவங்க தேர்வு செய்யப்படும் வரை அப்படிங்கிறத அதில் பிளாங்க் விட்டாங்க. யாரோ ஒருவர் தேர்வு செய்யப்படும் வரை. அது திருமதி சசிகலா கூட நம்ம வச்சுக்கலாம். மதிப்பிற்குரிய சின்னமா திருமதி ஏமு சசிகலா அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளராக நியமித்து இந்த பொதுக்குழு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றுகிறது. தீர்மானத்தை கொடுக்குறாங்க, அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் அந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் சொன்னா, நியமிப்பதற்கு நியமன பொதுச் செயலாளருக்கான அந்த சட்ட விதிகள் அஇஅதிமுக இருக்கிறது. அதாவது இதெல்லாம் வரிகளுக்கிடையே வாசிக்கிற விஷயம் அல்ல. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது போல தேர்தல் கமிஷன் என்பது ஒரு கட்சி தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றுதான் விரும்பும். முத்துக்குமார் வந்து எழுத்தாளர், அவர் வந்து அதற்கு தகுந்த மாதிரி அவர் பேசுகிறார். நமது மதிப்புக்குரிய ஆவடிக்குமார் அவர்கள் அவர் கட்சியின் சார்பாக பேசுகிறார். பொதுவாக பொன்னையன் அவர்கள் பெயர் வந்ததாலும் நான் இதை குறிப்பிட விரும்புகின்றேன். பொன்னையன் அவர்கள் மிக மூத்த ஒரு அதிமுக உறுப்பினர்.
உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தபோது திமுகவை எதிர்த்து போராடும் போது ரைட் டு ரீகால் என்று கொண்டு வந்தார். அதாவது திமுக எம்எல்ஏக்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், அவர்களை திருப்பி கூப்பிட வேண்டும் என்று. அதற்காக அவர் மீது ஒரு கொலை முயற்சி வழக்கு திருப்பூரில் போடப்பட்டது. இந்த கொலை முயற்சி வழக்கில் A1 வந்து எம்ஜிஆர் அவர்கள். அந்த கொலை முயற்சி வழக்கில் எம்ஜிஆருக்காக வாதாடியவர் பொன்னையன் அவர்கள். பொன்னையன் அவர்களும் ஒரு மூத்த வழக்கறிஞர், அவரும் இதையெல்லாம் பார்த்து தான் செய்திருப்பார். சசிகலா அவர்கள் முன்னால் இருக்கின்ற சவால் என்ன என்றால் கட்சியை காப்பாற்றுவது. அதில் வெற்றி அடைந்து விட்டார். ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் அவ்வளவு பெரிய பிம்பம், அவர் சரிந்த பிறகு கட்சி வந்து இரண்டாக உடைந்தது. 100 எம்எல்ஏக்கள் வந்து ஒரு அணியிலே திரண்டார்கள். ஆனால் ஒரு சின்ன எழ்முனை அளவு கூட சேதாரம் இல்லாமல் இன்றைக்கு வந்து அதிமுக என்கின்ற கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஜெயலலிதா அவர்கள் இல்லாத சூழ்நிலையில் நாம் அந்த கிரெடிட்டை, அந்த புகழை வந்து திருமதி சசிகலா அவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆக கட்சி இப்போது காப்பாற்றப்பட்டு விட்டது. கட்சிக்கு அடுத்த கட்டமான பணி என்ன என்றால், நமது ரவீந்திரன் துரைசாமி அல்லது முத்துக்குமார் அவர்கள் சொல்வது போல வரவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலே வெற்றி அடைய வேண்டும். ஆனால் நான் அதை அப்படி பார்க்கவில்லை. ஏனென்றால் உள்ளாட்சி தேர்தல் வெற்றி என்பது அநேகமாக லோக்கல், அது வந்து உள்ளூர் பிரச்சனைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவது. அது சென்னை அளவில், தமிழகம் அளவிலான அல்லது இந்திய அளவிலான பிரச்சனைகள் அதிலே கிடையாது. ஆக உள்ளூர் அளவிலே நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இதிலே நோக்கமாக இருக்கும். இப்போது அதிமுகவிலே ஒரு சுதந்திர காற்று வீசுவதாகத்தான் நான் உணர்கிறேன். இல்ல, எம்ஜிஆர் காலத்திலே அந்த பிம்ப அரசியல் இருக்கும்போது எப்போதுமே வந்து ஒரு தலைமைக்கு ராணுவ கட்டுப்பாடோடு இருந்து விடுவார்கள். அதுதான் பிம்ப அரசியலின் முக்கியமான நோக்கம், எந்த உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போது ஒரு கூட்டு தலைமையை நோக்கி அந்த கட்சி போகிறது. எதிர்காலத்திற்கு இது நல்லது. ஒருவேளை தமிழகத்திலே நான் ஒன்று வாதத்துக்காக கேட்கிறேன், 234 தொகுதியிலும் இரட்டை இலை போட்டியிட வேண்டும் என்கிற முடிவை ஜெயலலிதா அவர்கள் எடுத்தார்கள். ஒரு சின்ன குறுக்கீடு தான் திரு சராஷாம் அவர்களுக்கு. கூட்டு தலைமை அப்படிங்கறத முழுமையா திரு ஷாம் நம்புகிறாரா? நான் நம்புகிறேன், முழுமையா நம்புகிறாரா? ஏன் நம்புகிறேன் என்றால் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை நிற்க வேண்டும் என்று 2016 முடிவெடுக்கப்பட்டது. கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தாலும் அவர்கள் கூட இரட்டை இலையில் போட்டியிட வேண்டும் என்று. அப்படிப்பட்ட ஒரு முடிவை இனிமேல் வந்து அதிமுக எடுக்குமா? இது ஒரு கேள்வி. நான் சொல்ற கூட்டு தலைமை அது இல்ல. நான் சொல்றது சிங்களா ஜெயலலிதா அவர்கள் தான் அதிமுக, அதிமுக தான் ஜெயலலிதா அவர் இருந்தவரை. இனி திருமதி வி.கே. சசிகலா பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் அதே மாதிரி திருமதி சசிகலா தான் அதிமுக தான் சசிகலா என்று இல்லாமல் கூட்டு தலைமையாக ஓபிஎஸ்சியோ பொன்னையனோ செங்கோட்டனோ எல்லோருடைய முடிவுகளுக்கும் உட்பட்டு எல்லோருடையும் கலந்து ஆலோசித்து அந்த மாதிரி இருக்கும் நீங்க நம்புறீங்களா? நான் கேட்கிறேன். கண்டிப்பா அதுதான் இப்ப நடந்திருக்கு. எல்லாரும் கொண்டு போய் வந்து அவங்கள தீர்மானத்தை, அது மரியாதை நிமித்தமாகவா இல்ல நிஜமாவே? அது மரியாதை நிமித்தமாக இல்லை. நம்ம ரவீந்திரன் துரைசாமி அழகா சொன்னார் அவரோட துவக்கவாதத்திலே, இது வந்து மோர் ஈக்குவல் அமங் ஈக்குவல்ஸ், இவ்வளவுதான் இதுல வந்து பாயிண்ட். ஆக எல்லோருமே சமமானவர்கள், எல்லோருக்குமே அனுபவம் இருக்கிறது. நிறைய பேர் 30 வருட அதிமுக அனுபவம் உள்ள பெரிய தலைவர்கள் இருக்கிறார். அதற்காக தான் நான் பொன்னையன் உதாரணத்தை முதலிலே சொன்னேன். ஆக எல்லோருமே இன்றைக்கு வந்து ஒரு சீனியர் லீடர் தான். அப்படிப்பட்ட நிலைமையிலே திருமதி சசிகலா அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்றால் அனைவரையும் கலந்து ஆலோசித்து செய்கின்ற முடிவு தான் எடுப்பார். அதில் நமக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது? அதனால தானே கட்சி இப்போது காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பொதுக்குழு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியுமானா ஏற்கனவே ஒரு எங்களுக்கு முன் உதாரணம் இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைகின்ற போது முதலமைச்சராக மட்டுமில்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளராகவும் இருந்தார். அப்போது பொதுச் செயலாளர் அடுத்த முதலமைச்சரை உருவாக்க வேண்டும் என்றால் கூட கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்ட வேண்டும் என்றாலும் பொதுச் செயலாளர் தேவைப்படுகின்ற சூழ்நிலையில் அன்னைக்கு 2 அணிகளாக மாறிச்சு. ஏன் என்ன காரணம்னா, அன்னைக்கு மூத்த துணை பொதுச் செயலாளர் இருந்தார் ராகவானந்தம் அழைப்பு விட்டு ஒரு கூட்டத்தை கூட்டினார். அதில் ஜானகி அம்மாவை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க. கட்சியினுடைய ராகவானந்த பொதுச் செயலாளரும் ஜானகி அம்மாவை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சட்டமன்ற கட்சி தலைவராகவும் அவங்க முடிவு பண்ணாங்க. அன்றைக்கு தலைமை நிலை செயலாளராக அரங்கநாயகம் இருந்தார். அவர் பொதுக்குழுவை கூட்டினார். அந்த கூட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை முதலமைச்சராக பொதுச் செயலாளராகவும் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராகவும் அவங்க இது ரெண்டுமே வந்து 2 கட்சிகளாக இயங்க முடிஞ்சுது. அதுக்கு பிறகு தான் 2 ஒன்றா சேர்ந்தது. ஆக பொதுச் செயலாளர் இல்லாத நேரத்தில் பொதுக்குழு அந்த முடிவை எடுக்கின்ற அதிகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறது. பழைய வரலாற்றை நினைவுபடுத்தினால அதோடு தொடர்புடைய கேள்வியை அதை நான் வச்சிடுறேன். நீங்க கட்சி தலைமை ஆட்சி தலைமை ரெண்டும் ஒரே ஒரு வருடம் தான் இருந்தது அப்படிங்கிறது கடந்த கால வரலாறாக இருந்திருக்கிறது. நம்ம கட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி பொறுப்பையும் ஏற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நாவலர் நெடுஞ்செழியன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்திருக்கிறார். பாவு சண்முகம் இருந்திருக்கிறார்.
அதற்கு பிறகு கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி பிளவுபட்ட நேரத்தில் கூட புரட்சித் தலைவி அம்மா அவர்களே கூட தான் பொதுச் செயலாளர், அம்மா தான் பொதுச் செயலாளர், அன்றைக்கு சட்டமன்ற கட்சி தலைவராக நாவலர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போவே அம்மாவே ஆரம்ப கட்டத்தில் அதை அந்த அதிகார பகிர்வுக்கு தந்திருக்காங்க. சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாறு நீங்க சொல்றீங்க. ஆனா முதலமைச்சராக பொதுச் செயலாளராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுது எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை கூட வேற யாரையும் சட்டமன்ற கட்சி தலைவராக அல்லது முதலமைச்சராகவோ இல்ல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொழுது திருநாவுக்கரசை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. நான் திருப்பி கேட்கறது முதலமைச்சராகங்கிறேன். அது சட்ட சிக்கல் வந்த பொழுது நான் சொல்றது செயலாளராக இல்ல. அது ஒன்றும் சாத்தியப்படாத ஒண்ணு இல்ல. அது ஏற்கனவே எங்கள் கட்சியில் தொடர்ந்து இருந்திருக்கு. தேவைப்படுகின்ற நேரங்களில் அதை நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். அதனால் என்னென்னா ஆட்சியினுடைய நிர்வாகத்தை கவனிப்பது முதலமைச்சராக இருக்கலாமே ஒழிய, ஆனால் கொள்கை முடிவுகளை எடுப்பது கட்சியினுடைய கட்டளையை ஏற்று தான் அவர் செய்ய போகிறாரு. அதனால் இதில் ஒன்றும் பெரிய வேற்றுமை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மற்ற கட்சிகளை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒற்றுமையும் கட்டுப்பாடும் உறுதியாக இருக்கு. ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு அதிலிருந்து தொடரலாம். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடந்த கால வரலாறையும் கூட நம்ம நினைவுபடுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் ஏற்பட்ட பொதுச் செயலாளருக்கான அந்த போட்டியில், அந்த தேர்தலில் நாவலர் இதே மாதிரியான அன்றைக்கு நாவலருக்கும் கருணாநிதிக்கும் இடையிலான அந்த போட்டி, அதன் பிறகு அங்கே தலைவர் பதவி உருவாக்கப்பட்டது. கட்சி தலைமை ஆட்சி தலைமை இரண்டும் ஓரிடத்தில் இருக்க வேண்டும் என்ற அணுகுமுறை அங்கேயும் அன்றைக்கு கடைக்கு பிடிக்கப்பட்டது. அது செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு அஇஅதிமுகவிலும் அதுதான் தொடர்கதையாக இருந்திருக்கிறது. இந்த சவாலை எவ்வாறு சந்திக்க இருக்கிறார் திருமதி சசிகலா என்பதை தாண்டி எதிர்க்கட்சிகளுக்கு, குறிப்பாக இன்றைக்கு மிக வலிமையாக சட்டப்பேரவையில் வீற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தது போன்ற சவாலை திருமதி சசிகலா அவர்களால் கொடுக்க இயலுமா? மத்திய அரசை எவ்வாறு சமாளிக்கப் போகிறார், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை? பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக திருமதி வி.கே. சசிகலா இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் திரு ஷியாம் அவர்களிடம். இதில் எதிர்க்கட்சிகளுக்கு எந்த அளவிற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த அளவிற்கு அந்த டஃப் ஃபைட்டை, ஒரு சவாலை அரசியல் களத்தில் சசிகலாவால் கொடுக்க முடியும்? அந்த சவாலை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சவால் கொடுக்க முடியாதுன்னு தான் நமக்கு தோணும். காரணம் என்னன்னா, அவங்க வெளி உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணலை. ஆலலாங் அவங்க ஜெயலலிதா அவர்களோட நிழலாகவே தொடர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் நான் அறிந்த திருமதி சசிகலா என்பவர்கள், அவர்களை பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. ஏனென்றால் திரு நடராஜன் அவர்கள் எங்களது கல்லூரி காலத்திலே எங்களது நண்பர். அப்படிப்பட்ட அவர்களை நான் பார்க்கும்போது இவர்கள் இதற்கு மிக மிக பொருத்தமானவர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒன்று, காட்சிக்கு எளியராக இருப்பார், ரொம்ப எளிமையாக இருப்பார். ஒன்று. இரண்டாவது, எம்ஜிஆர் அவர்களைப் போலவோ அல்லது ஜெயலலிதா அவர்களைப் போலவோ பிம்ப அரசியல் அவரிடம் கிடையாது. இல்ல, அது அதிமுகவுக்கு பெரிய மைனஸ். இல்ல, அது பிளஸ் பாயிண்ட். நான் இப்ப அந்த பிம்ப அரசியல் இல்லவான அதிமுக நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க செந்தில். இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் யுகத்திலையும் ஃபேஸ்புக் யுகத்திலையும் பிம்ப அரசியல் எடுபடுமா? ஏன்னா காரணம் என்னன்னா, இன்னைக்கு எல்லாரும் ரைட்டர், எல்லாரும் பப்ளிஷர், எல்லாரும் பிராட்காஸ்டர். எனக்கு நீங்க தேசிய அரசியலில் பிம்ப அரசியலால் கட்டி எழுப்பப்பட்ட தலைவர்களை இந்த வாட்ஸ்அப் யுகத்திலாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அதே பிம்ப அரசியல்ல அந்த தலைவர்கள் உடைபட்டதையும் பார்த்தோம்ல. உடைபட்டாரு. ஏன்னா உடைபட்டு கொண்டு தானே இருக்கிறார் தொடர்ந்து. ஹரியானா சண்டிகார்ல ஜெயித்திருக்கிறார் மோடி. தென் இவர் மகாராஷ்டிராவில் ஜெயித்திருக்கிறாரு. அதுவும் போர்வர் செக்ஷன் உள்ள இடத்துல மோடிக்கு நல்லா ஓட்டு விழுந்திருக்குது. ப்ரோ போர் இமேஜ் மோடிக்கு கூட தான் செய்திருக்கு. மோடியை பற்றிய வாதம் அல்ல இது, நம்ம பிம்ப அரசியலை பற்றிய வாதமா வச்சுக்கோ. ஒப்பிட்டு செஞ்சு தானே பார்க்கணும். ஒப்பிட்டு சொல்லும்போது மோடி கீழே போயிட்டாருன்னு சொல்லும்போது நான் மறுக்கிறேன். செந்தில், உங்க கேள்வி என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் இவர் சமாளிப்பாரா சமாளிக்க மாட்டாரான்னு. எம்ஜிஆர் என்ற ஒரு பலம், ஜெயலலிதா என்ற ஒரு பலம் இல்லாத ஒரு அதிமுக. ஆக அந்த அதிமுகவுக்கு இருக்கின்ற ஒரே பலம் இரட்டை இலை. இரட்டை இலைக்கு எந்த சேதாரமும் இல்லை, அது அப்படியே முழுமையாக இருக்கிறது. இரட்டை இலைக்கு என்று ஒரு ஓட்டு இருக்கிறது. அது சூரியன் என்ற ஓட்டுக்கு எதிர்ப்பு ஓட்டு. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தீசிஸ் ஆன்டி தீசிஸ் என்கிற கதையில் தான் பொதுவாகவே அரசியல் அப்படித்தான் இயங்கி வருகிறது. அப்படிப்பட்ட நிலைமையிலே நடுவிலே இருக்கின்ற ஒரு சிலர் அல்லது ஒரு கொஞ்சம் வாக்காளர்கள் அவர்கள் இல்லை இது சரியான தேர்வு அல்ல என்று நினைக்கலாம். ஆனால் அந்த நினைப்பை மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பதற்கு காலம் இருக்கிறது. அவசரமான ஒன்றுமே இல்லை. உதாரணமாக சசிகலா அவர்களின் அடுத்த திட்டம் என்பது ஜெயலலிதா அவர்கள் மரணத்தால் உயிரிழந்த ஒவ்வொருவராக போய் பார்த்து அவர்களை ஆறுதல் சொல்வது. ஆக நேரடியாக இந்த மாஸ் கான்டாக்டுக்கு அவர்கள் போகும்போது, மக்கள் தொடர்புக்கு போகும்போது அவர்களை பற்றிய சிந்தனை ஓட்டம் மாறும் என்றுதான் நான் நம்புகிறேன். சொல்ல போனால்
அதிமுக என்கின்ற கட்சி, திமுக என்கின்ற கட்சி எல்லாமே நான் விரும்புவது கேரளா பேட்டர்ன், அதாவது 2 துருவ கூட்டணிகள், அதற்குள் யார் வேண்டுமானாலும் போய் சேர்ந்து கொள்ளலாம். சார் சொல்றப்போ வந்து காட்சிக்கு எளியர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னார். இப்போ சொல்லும்போது அந்த எண்ணங்கள் மாறக்கூடும் அப்படின்னாரு. எண்ணங்கள் சசிகலாவை பற்றிய எண்ணங்கள் மாறக்கூடும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இமேஜ் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக வருது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சசிகலா அப்படிங்கிறதுனா ஜெயலலிதா, எம்ஜிஆர் அப்படிங்கிறது மாபெரும் மக்கள் சக்தி மிகுந்த ஆளுமைகள். அவங்க நடத்திட்டு வந்த கட்சி, அந்த கட்சி பெற்ற வெற்றி தோல்விங்கிறது தனி. இன்னைக்கு அந்த இருபெரும் ஆளுமைகள் இல்லை. குறிப்பாக ஜெயலலிதா இல்லாத சூழல்ல சசிகலா இந்த கட்சியை வழிநடத்தி போகும்போது அந்த சசிகலாவை பற்றி பொதுமக்களுக்கு என்ன விதமான பிம்பம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவர்களுடைய குரல் கூட இன்னமும் யாருக்குமே தெரியாது, ஊடகங்கள் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. இப்போ காட்டின காட்சியில் கூட அவங்களுடைய குரல் எதுவும் தெரியல. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து மக்களை வசீகரிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஆளுமை சார்ந்த குரல் அது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம். அது இதுவரை இல்லை, இதுவரை வெளியிலே தெரியவில்லைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அடுத்தது வந்து பிம்பம். இதுவரைக்கும் வந்து ஜெயலலிதா அது விமர்சனமாக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர் வந்து வாரிசு அரசியல் எதுவும் செய்யலை, ஆனால் குடும்ப அரசியல் செய்கிறார். குறிப்பாக அவருடைய தோழியினுடைய குடும்பத்தினர் முழுக்க ஆட்சி அதிகாரத்தில் வந்து அவங்க வந்து பெரிய அளவில் வந்து பங்களிப்பு செலுத்துகிறாங்க, அல்லது எல்லா விஷயங்களையும் அதிகார கட்சி அதிகாரம், ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையுமே அவங்க விரவி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எதிர்மறை பிம்பம் அப்படிங்கிறது வந்து சசிகலா மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் மீது இருக்கு. அதை உடைத்தெறிய வேண்டியதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால். அடுத்தது வந்து இன்னைக்கு நம்ம சொன்ன ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் ஜெயலலிதாவுடைய மரணம் குறித்து பல்வேறு விதமான சந்தேகங்கள். குறுக்கீடு இதுல குடும்ப அரசியல் என்பது இந்தியாவில் வந்து இல்லாத இடமே கிடையாது. எல்லாமே வந்து திமுக இல்லையா, பாமக இல்லையா, அது இயல்பா இருக்கத்தான் செய்யும். ஒரு ஆட்சி தலைமைக்கு அருகாமையில அண்மையில வந்து இன்னொருத்தங்க உதவி செய்ய போகும்போது, இப்ப செந்திலுக்கு நான் வந்து உதவியாளர் அப்படின்னா என்னோட குடும்பம் வந்து செந்தில வந்து பயன்படுத்தத்தான் பார்க்கும். அது இயல்பு, மிக எளிமையான விஷயம் சார். குடும்ப அரசியல் அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படின்னா அது திமுகவுக்கு மட்டும்தான் விமர்சிக்கப்படுமா, அல்லது அதிமுக இருந்தா எல்லாத்துக்கும் விமர்சிக்கப்படுதா, பாமகவுக்கும் விமர்சிக்கப்படுது. அது வந்து வாரிசு அரசியல், அது குடும்ப அரசியல் கொண்டு வர வேண்டாம். அது இனிமே தான் அடுத்து குடும்ப அரசியல். வாரிசு என்பது நியமனம் அல்ல. களப்போரில் ஏற்படுகிற காயங்கள் எழுதி தருகிற வரலாற்று பட்டயம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வாரிசு என்பது நியமனமே அல்ல, களப்போரில் ஏற்படுகிற காயங்கள் எழுதி தருகிற வரலாற்று பட்டயம். நான் சொல்லல, ஜெயலலிதா அவர்கள் சொன்னது. நான் பேசுறது குடும்ப அரசியலை பத்தி, நான் வாரிசு அரசியலை பத்தி நான் பேசுறேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை. அடுத்தது வந்து ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பாக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய என்ன, நீங்க சமூக வலைத்தளம் பத்தி பேசுனீங்க, பிம்ப அரசியலை பத்தி பேசுறப்போ சமூக வலைத்தளங்களையும் பத்தி நம்ம பேசி ஆகணும். சமூக வலைத்தளங்கள்ல எந்த மாதிரியான செய்திகள் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற முக்கியமான விஷயம். இதற்கு சசிகலா தரப்பிலிருந்து தெளிவான விளக்கங்களை வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த விளக்கங்களை அவர் கொடுக்கும் பொழுது இதுவரை இல்லாத அளவுக்கு அவர்களை நோக்கி மக்கள் வருவதற்குமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா விமர்சனம் இருக்கும்போது தெளிவான விளக்கங்களை கொடுத்தாங்கன்னா அதை நோக்கி கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்து உட்கட்சி, அவங்களுடைய கட்சி சார்ந்த விஷயம். அதை தாண்டி கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய விஷயம். ஏன்னா ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்டேச்சருக்கு கூட்டணி கட்சிகள்ல ரொம்ப எளிமையா அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க என்ன டிக்டேட் பண்றாங்களோ அதை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தான் வந்து கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். அதையே சசிகலாவுக்கும் பின்பற்றுவார்களா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க வந்து எதிர்க்கட்சிகள் வந்து சசிகலா டஃப் கொடுப்பாரா நீங்க கேட்குறீங்க. அதை தாண்டி அவருக்கான சவால்களை முதல்ல வந்து அவர் எதிர்கொண்டு வென்றெடுத்து வரணும். அதன் பிறகுதான் எதிர்க்கட்சிகளுடைய சவாலை சந்திக்கணும். அடுத்தது வந்து தேசிய கட்சி, மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பு வரை ஒரு நிலைப்பாடு, மருத்துவமனையில் இருக்கும் போது ஒருவித நிலைப்பாடை எடுத்தது தான் மத்திய அரசு. அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூடெல்லாம் தொடர்ந்து செயல்படும். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த உதவி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல அதிமுக முன்பு எடுத்த நிலையிலிருந்து முற்றிலுமாக மாறி வரும் பொழுது இன்றைக்கு ஆட்சியிலே 2 தலைமைகள், கட்சிக்கு ஒரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை வரும்போது அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் எந்த அளவுக்கு அதிமுகவை தாக்கும், அது சசிகலாவை அதை எப்படி எதிர்கொள்வார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். திரு ஆவடிக்குமார் அவர் சொன்ன மாதிரி தேசிய கட்சிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அல்லது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முத்துக்குமார் சுட்டி காட்டுறார். இதை வந்து அஇஅதிமுகவுடைய கட்சியினுடைய தலைமையை ஏற்றிருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் என்ற முறையில் அவர் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார் அப்படிங்கிற ஒரு சவாலும் இன்றைக்கு மிக பிரதானமாக அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சவாலாக அவர் இன்னொன்று சுட்டி காட்டுகிறார். ஒரு மிகப்பெரிய தலைவினுடைய மரணம், அந்த மரணத்தை பற்றி வரக்கூடிய தொடர்ச்சியான கேள்விகள், இதுக்கு மற்ற கேள்விகளுக்கெல்லாம் கூட வேற யார்ட்டையும் பதில் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு கேள்விக்கு திருமதி சசிகலா அவரிடமிருந்து மட்டும்தான் பதிலை எதிர்பார்க்க முடியும் என்ற ஒரு இடத்தில் இதை அவர் சொல்வது அவருக்கு கூடுதல் பலத்தையும் கூட கொடுங்கிறாரு. இந்த மாதிரியான சவால்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக அவருக்கு இருக்கும், ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நாட்களும் சவால் தான். சவால் இல்லைன்னா அரசியல் இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் அரசியலில் சவால்களை எதிர்கொண்டால்தான்
அரசியல் நடத்த முடியும். உண்மை உண்மை. அது வெளிப்பார்வைக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அதனால் அரசியலில் இருக்கிற புரட்சித் தலைவி அம்மா அவர்களே கூட சொன்னாங்க, தலைக்கு மேலே தொங்குற கத்தி. ஒருத்தர் நல்லா விருந்து வச்சுட்டு ஒரு கதையை கூட சொன்னாங்க, ஒரு நல்ல விருந்து வச்சுட்டு சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க, மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கோம். அவன் தான் அந்த கத்தியை நினச்சான்னா சாப்பிட முடியாது. சரி, அந்த கத்தியை மறந்தால் தான் சாப்பிட முடியும். அதனால் பார்க்குறவங்களுக்கு சாப்பிட்றாங்க, எல்லாமே இருக்குது, அவருங்கன்னா விருந்து சாப்பிட்றாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் மேலே இருக்க கத்தியை வந்து மற்றவங்களுக்கு தெரியாது சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு. அதனால அரசியல்ல வந்து அரசியல்ல ஒவ்வொரு நிமிடமும் வந்து பார்க்கிறவங்களுக்கு வந்து விருந்து சாப்பிட்ற உணர்வு இருக்குமே ஒழிய, ஆனா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு மேல என்ன இருக்குன்ட்டு. அதனால எல்லாருமே அதை சவால்களை எதிர்கொள்ளணும். அதற்குரிய மனதைரியம் நிச்சயமா சின்னம்மா அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று அவங்க வந்து வர பாண்டிச்சேரியில் தேர்தல் பயணம் முடிச்சுட்டு வர சொல்ல, லாரி வச்சு அடிக்க சொல்ல கூட அவங்க கூட இருந்து பாதிக்கப்பட்டவங்க தான். அதனால் எல்லா தேர்தல் பயணங்களிலும் எல்லா புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் சொந்த அலுவல்களிலும் எல்லாவற்றிலும் அவங்க உடனிருந்து பார்த்துருக்காங்க. அவங்க இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்லேருந்து அந்த பகுதியில் இருக்க முக்கிய பிரமுகர்கள் அத்தனை பேரோடு அவங்க தொடர்பில் தான் இருந்திருக்காங்க. அவங்க நேரடி அரசியலுக்கு தன்னுடைய முகத்தை முன்னிலைப்படுத்தலையே தவிர அவங்க பின்புலமாக இருந்து எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நேரடி அரசியலில் அவர் இதுவரை கொண்டு வரப்படாத நான் முடிச்சிடுறேன். அதனால அவங்களுக்கு எதுவுமே புதுசு இல்லை, நமக்கு தான் புதுசு. அவங்க வந்து நேரடியாக குமார், அதுதான் பிரச்சனை. இப்போ என்னன்னா, தொண்டர்களுக்கோ அல்லது அஇஅதிமுக தொண்டர்களுக்கோ பொதுமக்களுக்கோ இது எல்லாமே புதுசா இருக்கிறதுனால அவங்க அது ஒரு சவாலா தானே பார்ப்பாங்க. அரசியல்ல வந்துங்க எதுவுமே வந்து ஒரு புதிய பொருளை நம்ம பார்க்குற பார்வையில தான் இருக்கு. அந்த பொருள் அதனுடைய இயல்பான நிலையை நம்மளால உணர முடியாது. அது எப்போ உணர முடியும்னா அவங்களுடைய செயல்பாட்டுக்கு வருகின்ற போது தான். இன்னைக்கு அவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் எதிர்கொள்கின்ற விதம், அதை அவங்க வந்து செயல்படுத்துகின்ற நிலை, அதற்கு ஒரு சிலர் வந்து நேரடியாக செய்வாங்க, ஒரு சிலர் அதுக்கு உரியவர்களை பயன்படுத்தி அதை செய்வாங்க. அதனால் எப்படி செய்கிறாங்கன்றது தான் முக்கியமே தவிர அவங்க அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டதா அதுதான். இன்றைக்கி எல்லா பணி இன்றைக்கி கூட பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பொதுக்குழுவுக்கு வந்து தொடர்ந்து பலர் நினைக்கிற மாதிரி இல்லை. பொதுக்குழு அந்த குறிப்பிட்ட 1-2 விதிகளை மட்டும் மாற்ற முடியாத தவிர மற்ற எல்லா விதிகளையும் நிர்வாக சம்பந்தப்பட்ட அத்தனை விதிகளையும் மாற்றுகின்ற அதிகாரம் பொதுக்குழுக்கு இருக்கு. அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இந்த அணிகள் அமைக்கின்ற போது கூட பொதுக்குழுவில் ஒவ்வொரு பொதுக்குழுவிலையும் அனுமதி வாங்கி தான் அமைச்சிட்டு வரோம். இந்த திருத்தங்கள் தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புவோம், அந்த தேர்தல் கமிஷன் அதை பதிவு செய்திருக்கோம். அதனால நான் முடிச்சிடறேன், இதை நிறைவேற்றி அனுப்புகின்ற உரிமை பொதுக்குழுவுக்கு இருக்கு. அதுதான் எங்க கட்சியினுடைய சட்டம். கூடுதலா அவர் சொன்ன கூட்டணி கட்சிகளை பற்றி ஒரு வாதம் வைக்கிற போது எதிர்க்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் வெற்றி தோல்வியை மையப்படுத்திய அரசியல் என்பது பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில ரெட்டலை அப்படிங்கிறத தாண்டி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையின் கீழான ஒரு அணியில் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லா சமரசங்களுக்கும் தயாராக இருந்து இரட்டை சின்னத்தில் கூட நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று வரக்கூடிய ஒரு நிலைக்கும் அந்த தனி மனித ஆளுமை இல்லாத இடத்துல ரெட்டலை அப்படிங்கிற ஒரு சின்னம் மட்டுமே பலமாக இருக்கக்கூடிய தனி மனித ரீதியில் செல்வி ஜெயலலிதா அவர்களைப் போலவோ அல்லது எம்ஜிஆர் அவர்களைப் போன்றவோ ஒரு தலைமையின் மீதான ஈர்ப்பு ஆப்வியஸ்லி இன்றளவுக்கு திருமதி சசிகலாவுக்கோ அல்லது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கோ இல்லாத ஒரு இடத்துல கூட்டணி கட்சிகளை எல்லாம் எந்த அளவுக்கு அதே அளவிற்கு, நான் சொன்னது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் அவர்களை கையாண்ட அளவிற்கு இவரால் கையாள முடியும்? இல்லை அந்த இடத்துல ஒரு சின்ன கால்குலேஷன் தவறு இருக்கு. எப்படின்னா, இரட்டை இலை எம்ஜிஆர் இருக்கும் போதே வந்து 80ல் வந்து தோல்வி சந்தித்து இருக்கிறது. இரட்டை இலை ஜெயலலிதா இருக்கும் போதே 96ல் தோல்வியை சந்தித்து இருக்கிறது. இது வந்து அரசியலில் வெற்றி தோல்விங்கிறது அப்பப்போ இருக்கிற கணக்கு. போன தேர்தலில் வந்து எல்லாமே இரட்டை இலை அப்படின்னு முடிவு எடுக்கும் போது பலமுனை போட்டி இருந்தது. கண்டிப்பா திரு ஷாம் அவர்களுக்கு 96ல் செல்வி ஜெயலலிதா அவர்களே தோல்வியை தழுவிய காலத்திற்கும் 2011க்கு பிறகு 2016லும் மீண்டும் வெற்றியை பெற்று நாடாளுமன்றத்தில் 3வது மிகப்பெரிய கட்சியாக அனைத்து மாநகராட்சிகளிலும் அஇஅதிமுக கைப்பற்றிய நிலையில கூட்டணி கட்சிகள் யாருமே வேண்டான்னு சொன்ன செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த அஇஅதிமுகவுக்கான வித்தியாசத்தையும் நிச்சயமா ஷாம் உணர்வார். இல்ல 2001ல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 144 சீட்ல போட்டு மற்ற எல்லாத்தையும் கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்துட்டு 2004லேயே வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து அது வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. இது காரணம் என்னன்னா, அந்தந்த நேரத்தில் ஏற்படுகின்ற கள அரசியலோட மாறுபாடுகள்.
நீங்க சொல்ற மாதிரி கூட்டணிக்கே வாய்ப்பு இல்லாம வந்து போக மாட்டாங்க. இல்ல, அடுத்த நான் தேர்தல் நான் கேட்கறது கூட்டணி கட்சிகளை அவர் நடத்திய அளவிற்கு அதே வலிமையான காரங்களோடு அல்லது அந்த மாதிரி நடத்திட முடியுமா நான் கேட்கிறேன். கண்டிப்பாக நடத்திட முடியும். காரணம் என்னன்னா கூட்டணி கட்சிகளுக்கும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. இப்போ அந்த கேள்வியே எழாது. காரணம் உள்ளாட்சி தேர்தல்ல ஏற்கனவே வகுத்தபடி அதிமுக தனிச்சு தான் போட்டியிடுது. கூட்டணி கட்சிங்கிற எண்ணமே இல்லை. ஒரு சிலர் நமக்கு ஏதாவது கூட்டணி கிடைக்காதான்னு அவங்க கனவு காணலாமே தவிர உள்ளாட்சி தேர்தலில் இம்மிடியேட் வரக்கூடிய எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தலாம் அந்த இதில் வாய்ப்பே இல்லை. அடுத்தால வந்து சசிகலாவுக்கு பொசிஷன் கட்சிக்குள்ள வந்து ஜெயலலிதாவுக்கு பொசிஷன் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு எப்படின்னா அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல்ங்கிற கேட்டகரியில் தான் முதல்ல வர்றாங்க. வந்த பிறகு அமாங் ஈக்குவல்ஸ்லாம் தங்கள் பவரை வந்து மோர் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்ம எடுக்க முடியாது. ஒரு நூற்றுக்கணக்கான அமாங் ஈக்குவல்ஸ் வந்து மோர் ஈக்குவல் கிட்ட எல்லா பவரையும் கொடுத்தாச்சு. நம்ம ஒவ்வொருத்தராக சேர்ந்து எடுத்து அதை எடுக்க முடியாது. ஏன் கொடுத்தாங்கன்னா இன்னொரு மோர் ஈக்குவல் இல்லாதனால தான் இந்த யூனிஃபைங் போல்ஸ் ஆட்டு இவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. சோ கட்சிக்குள்ள அந்த சுப்ரீமசி வந்தாச்சு. அந்த மோர் ஈக்குவல்ஸ் வேற யாரும் இல்லைங்கிறது கட்சி பதவிக்கு மட்டும் தானா ஆட்சி பதவிக்கு? அதான் வர்றேன், அதுல வர்றேன். ஆட்சி பதவியில தான் மைண்ட் கேம், பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ், லாயல்டி மியர் வேட்ஸ். நீங்க வந்து ஜெயலலிதாவை எடுத்தா கவுண்டர் மூவ் பண்ண முடியாத லெவலில் பன்னீர்செல்வம் வந்து இது பண்ணார். ஏன்னா ஜெயலலிதாவை முன்னிறுத்தி வந்த பதவி, ஜெயலலிதா ஒரு சூழ்நிலை கொடுக்காங்க, எஸ்டாப்ளிஷ்ட் லீடர். அதில் வந்து பன்னீர்செல்வம் வந்து மீண்டும் அதில் ஓகே இட் இஸ் குவைட் நேச்சுரல், ஜெயலலிதாவுக்கு அதை அலோவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த பதவி வந்து ஜெயலலிதாவுக்காக மக்கள் கொடுத்த இது. அதில் பன்னீர்செல்வம் இருக்கிறார். அவரோட முடிதான் முக்கியம். அவர் முடிவுக்குள்ள நான் போக விரும்பல. அவரே கொடுத்துட்டாருன்னா வெல் அண்ட் குட். ரெண்டு பதவியும் வந்து பொதுச் செயலாளரும் சசிகலா இருப்பாங்க, முதலமைச்சராக சசிகலா இருப்பாங்க. அவர் என்ன மூவ் பண்றாருங்கிறத என்னால இப்போ கணிக்க முடியல. அதுதான் நான் இட் இஸ் a mind game. நான் அடுத்த கேள்வி அதான் கேட்கிறேன். அவர் மூவ் பண்ணி அல்லது அவர் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அல்லது அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரான்னு நான் கேட்கிறேன். இல்ல அதுதான் மைண்ட் கேம்ங்கற நான் முதல்ல சொன்னேன். நீங்க வந்து அவர் வந்து ஓகே வெல் அண்ட் குட் நீங்களே இருந்துடுங்க, எனக்கு நம்பர் 2 இருக்கணும் அவர் முடிவு எடுக்கலாம். சப்போஸ் இன்னைக்குள்ள பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், இன்னைக்குள்ள லீகல் பொசிஷன், மோடி மூலமா உள்ள கவர்னர் ரூல், இவரு சட்டசபையில தன்னோட பலத்தை காட்டணுங்கிற மாதிரி அந்த அர்த்தத்துல கான்ஃபரன்ஸ் ஓட்டு மூவ் பண்ணுங்கிற மாதிரி ஸ்டாலின் பேசுறது, இந்த மாதிரிப்பட்ட இதுலலாம் பன்னீர்செல்வம் என்ன முடிவு எடுக்கிறாங்க பன்னீர்செல்வத்துக்கு தான் நமக்கு தெரியும். சோ இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து லீகலி அண்ட் பொலிட்டிக்கலி ஒரு விதத்துல பன்னீர்செல்வத்துக்கு கண்டியூசிவாட்டும் இருக்குது. அதோட பார்ட்டி நலன் கருதி நான் பொதுச் செயலாளராட்டும் முதல்வராட்டும் அவரே இருக்காங்கிற முடிவும் அவர் எடுக்கலாம். அதான் இது வந்து மைண்ட் கேம், பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ். இந்த வகையில போகிறது தெரியாது. மைண்ட் கேம் கரெக்டா சொல்றாரு ரவீந்திர துரைசாமி. அதுல ஏற்கனவே இவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. எப்படின்னா கடந்த சில நாட்களாகவே நாம வந்து மத்திய அரசு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கிறதுங்கிறத பார்த்துட்டு தான் வரோம். ஆனாலும் கூட அவர்கள் முதல்ல திட்டமிட்டபடியே பொதுக்குழுவையும் கூட்டி திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக ஆக்கிட்டாங்க. அதுதான் இப்ப கட்சி பதவியும் ஆட்சி பதவியும் ஓரிடத்தில் இருக்குமா? அந்த கேள்விக்கு நம்ம இப்ப பதில் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அண்ணா வந்து வகுத்தது வந்து பெரியார் தான் என்றைக்கு இருந்தாலும் எங்க தலைவர், அவைத்தலைவர் தான் எங்க போஸ்ட்னு அவர் வச்சாரு. அதையே வந்து பின்னால கலைஞரும் இவங்களும் அன்பழகனும் மாத்தினாங்க. அப்படி அதிமுக வந்து அவைத்தலைவர்ங்கிற பதவி இருக்கு இல்லைங்களா, அந்த அவைத்தலைவர்ங்கிற பதவிக்கு வந்து பவர் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் அவர் தான் கன்வீனிங் அத்தாரிட்டி வந்து அவைத்தலைவர் தான். பொதுச் செயலாளர் வந்து பிஃபார்ம்ல கையெழுத்து போடுற அந்த பவர் வந்து பொதுச் செயலாளர் இருக்கு. அப்படி அதிகார பகிர்வு ஏற்பட்டா தீர்ந்து போச்சு. மரியாதைக்குரிய சாம் சார் சொல்றதுல இருந்து ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1969 பிப்ரவரி 2 இரவு இறந்துடுறாரு. உடனடியாக நாவலர் நெடுஞ்செழியன் தற்காலிக அவர் மட்டும் போய் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறார். அமைச்சரவை பதவி ஏற்கல. அவர் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் அவர் பதவி ஏற்க அதனை தொடர்ந்து ஒரு விவாதம் வருது, யார் முதலமைச்சர் தொடர்றதுன்னு. அப்போது வந்து கட்சியில் போட்டி வந்து அதில் ஒரு சமரசம் வந்து கருணாநிதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறார். அப்போ நாவலர் என்ன சொல்கிறாரு, நான் கட்சியை விட மாட்டேன், கட்சியுடைய பொதுச்செயலாளர் நான் தான் வருவேன்றாரு. ஜூலை மாதம் பொதுக்குழு கூடுது. அதுக்கு முன்னால் ஒரு சமரசம், ஒரு கருணாநிதி எல்லாரும் கடிதம் எழுதி எல்லாத்தையும் சொல்கிறாரு, நான் தான் கட்சியும் ஆட்சியும் ஒன்றா இருக்கணும், அதனால் அந்த வேறுபாடு இருக்கக்கூடாது, அதனால் என்ன வந்து நீங்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி அவர் எல்லார்கிட்டையும் கேட்குறாரு. அதன் பிறகு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்போ ஒரு சமரசம் படுத்துறாங்க. தலைவர் பதவி அது வரைக்கும் முடிச்சிடறாங்க. பெரியாருக்காக இருந்த அந்த தலைவர் பதவியை உருவாக்கி அதை பொதுச் செயலாளருக்கு இருந்த அதிகாரங்களை சிலதை எடுத்து அதுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அது ஒரு சமரசம். ஆவடி குமார் அவர்கள் எம்ஜிஆர் மறந்துடுவார் எதிர்பார்க்கவே இல்லை. பொருளாளராக பதவியேற்பதற்கு முன்பு இவர் தலைவராக வர வேண்டும்னு அதிக அளவுல பிரச்சாரம் பண்ணது கட்சிக்குள்ள எம்ஜிஆர் தான். அது எப்படி ஆவடி குமார் மறந்து அவர் நேரமின்மை காரணமாக திமுக பத்தி இவ்வளவு நேரம்
எம்ஜிஆருடைய நான் இல்ல, இல்ல, அவர் நேரமின்மை இல்ல, இல்ல. நான் இல்ல, இல்ல, நான் என்னுடைய என்னுடைய குறுக்கீடும் இருக்குது, அவருக்கு நேரமின்மை காரணமா அதை வைக்கிறார். இதை பற்றி பேசுகிறார். ஆனா அது சொல்லல. அவர் சொன்னார் ஷியாம் சாருக்கு ஏன் கோவம் வருது எனக்கு புரியவே இல்லை. வரலாறு தானே, அதை இல்ல, எப்படி இல்ல. மறைக்க முடியும்? இல்ல, நான் வந்து அதிமுக பத்தி பேச சொல்ல உங்களுக்கு ஏன் திமுக இல்ல நீங்க திமுக பத்தி பேசுறீங்கன்னு இல்ல, சொல்றேன். திரு ஆவடிக்குமார் நான் சொல்ல வந்தது நான் முடிச்சிடறேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஆக அதுவரை திமுக சட்டம் அண்ணா உருவாக்கின சட்டம். அப்போ இவங்க வந்து அந்த காம்ப்ரமைஸ்க்காக அப்போ சட்டத்தை மாற்றப்பட்டது, அதை பொதுக்குழு செஞ்சது. ஆக பொதுக்குழுவுக்கு எல்லாவித அதிகாரமும் இருந்திருக்கு, எல்லா கட்சியிலும் அதுதான் நிலைமை. எனக்கா உனக்கா நான் தாரங்கிற கண்டிப்பா பதிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆதித்தனார் வந்து அண்ணா வந்து அமைச்சரவையில இருந்து எடுத்தாரு. ஆதித்தனார் தான் கருணாநிதி முதலமைச்சராக பெரும் பங்காற்ற ஒரு தலைவர். இது வரலாறு, மறைக்கப்படக்கூடிய வரலாறு. அதனாலதான் அண்ணாவால வந்து சபாநாயகர் போஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்ட ஆதித்தனாருக்கு வந்து கருணாநிதி வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாரு. அதே போல எம்ஜிஆர் வந்து கருணாநிதிக்கு சப்போர்ட் பண்ணாலும் கருணாநிதிக்கு எம்ஜிஆர் வந்து இந்த இதையும் கொடுத்தாரு, ஏதோ ஸ்டூடியோவில் ஏதோ கூட கொடுத்தாரு. நான் நிறைவு கருத்து தான் ரவீந்திரன் துரைசாமி ஒற்றைவில் குயிக்கா, ஒருவேளை ஆட்சி பொறுப்பையும் திருமதி வி கே சசிகலா அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவருக்கான தொகுதி அப்படிங்கிறது ஆர்கே நகராக எந்த அளவிற்கு சாதகமான தொகுதியா இருக்கும்? இல்ல ஆட்சி பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டாலுங்கிறது வந்து நீங்க யூகத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்கிறீங்க. ஆட்சி பொறுப்பையும் கொடுத்து இப்ப அதிகாரத்தோட இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து எந்த தொகுதினாலும் அவங்க சாய்ஸ் அவங்க எடுக்கலாம். ரவீந்திர துரைசாமி கருத்து நான் அப்படியே ஆமோதிக்கிறேன். அந்த யூகத்தின் அடிப்படையில் பார்க்கவும் அவங்க எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அவங்க எடுப்பாங்க. ஆனால் கடந்த முறை ஆர்கே நகரில் வெற்றி பெற்றது போல இல்லாமல் கடுமையான ஒரு போட்டி வந்து இருக்கும். ஏன்னா ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை இல்லை அப்படிங்கிறப்போ நிச்சயமா போட்டி கடுமையாக அந்த யூகத்தின் அடிப்படையில் கேள்விக்கு மறுக்க மாட்டார், ஆமோதிக்கத்தான் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் நிறைய அவரே இம்ப்ரெஸ் பண்றீங்க. தட் மீன்ஸ் நீங்களே அதை ஆமோதிக்கின்ற பொழுது அவரும் அதை மறுக்க முடியாது. அவருடைய பொதுச்செயலாளர் நிச்சயமாக எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நிச்சயமா அவருக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் நான் சொன்னேன். அனைவருக்கும் நன்றி. நால்வரும் தொடர்ச்சியான பணியில் மத்தியில் எங்களுடைய நண்பர்கள் மிக்க நன்றி. இந்த அளவிலே நாம் நிறைவு செய்யலாம். இது இடத்துல புதிய பொதுச் செயலாளராக தமிழகத்தினுடைய ஆளும் கட்சிக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு கேள்வி நேரமும் நியூஸ் ஒன் தமிழும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்யலாம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.